ஹாய் வணக்கம். இன்றைக்கு வறுத்த கருத்த உளுத்த மாவில் கேக் செய்வேன். கப் கேக். அதில் 4 முட்டையை எடுத்து அதில் மஞ்சள் கருவேப்பிலம்பா வெள்ளை கருவேப்பிலம்பா எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்த வெள்ளை கருவோட சீனியை சேர்த்து நன்றாக சீனி கரையும் மட்டும் அடிப்போம். சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். செய்து வாருங்கள். முட்டை வெள்ளை கருவை அடித்த பிறகு அதை எடுத்து வச்சுட்டு முட்டை மஞ்சள் கருவுக்கு 2 கரண்டி பேக்கிங் பவுடர், 1 கரண்டி ஏலக்காய் பவுடர் போட்டு நன்றாக கலக்கி எடுப்பேன். நன்றாக கரையும் கலக்கப்பட மட்டும். அதுக்கு பட்டரையும் போட்டு கலப்பேன். இப்போ சிறிதாக உளுத்த மாவையும் போட்டு சேர்ப்போம். இதோடு நாங்கள் 100 ml பாலையும் சேர்த்து நன்றாக கலப்போம். கட்டி இல்லாமல் கலந்ததை நாங்கள் முதல்ல சேர்த்து வச்ச முட்டை வெள்ளை கருவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். உளுந்து களித்தன்மை இருக்கிறபடியே சேர கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் நாங்கள் நன்றாக கலக்கி எடுப்போம். எல்லாம் கலந்த பிறகு நான் கப் கேக் தான் போட போகிறேன். அதால் கப்புக்கு பேப்பரை போட்டு அதுக்கு எடுத்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. விட்டுட்டு அவனில் 180°C 45 நிமிடம் வச்செடுப்பேன். குத்தி பார்த்து எடுக்கலாம். கேக்குக்கு அவிஞ்சம் எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே குத்தி பார்த்து எடுக்கலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். வறுத்த உளுத்தம்மா வாசம் ஏலக்காய் வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். செய்து வாருங்கள். மாலை நேர சிற்றுண்டிக்கு சிறந்த உணவு. நன்றி, வணக்கம்.